இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவர்கள். யாழில் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய 2 பெண்கள் விசாரணையில் வெளிவந்த தகவல். யாழ் இந்துக் கல்லூரி உயர்தர பரீட்சையில் வரலாற்றுச் சாதனை. கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியானது. இதன்படி குருநாகல் மலியதேவ மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி சதிதி நிம்ஹாரா 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அத்துடன் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த அமாஷா துலாரி பெரேரா 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் வணிக பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். மேலும் கம்பஹா பண்டாரநாயக்க கல்லூரியைச் சேர்ந்த லெசந்து ரன்சரகுமாரகே 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சிறுமியொருவரை கடந்த 2 வருட காலத்திற்கு மேலாக வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 2 யுவதிகள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவரை அயல் வீட்டு பெண்ணொருவரும் மற்றுமொரு பெண்ணொருவரும் இணைந்து சிறுமியை மிரட்டி பிற ஆண்களுடன் உறவு கொள்ள வைத்து பணம் சம்பாதித்து வந்துள்ளனர். தாம் பணம் பெற்றுக் கொண்ட போதிலும் சிறுமிக்கு பணம் கொடுக்காது இனிப்பு பண்டங்களை மாத்திரம் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது உறவினர் ஒருவருக்கு இது தொடர்பில் தெரிவித்தமையை அடுத்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தகவலின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சிறுமியை வன்புணர்ந்த ஏனைய ஆண்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நேற்றைய தினம் வெளியாகியுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 55 3 சித்திகளையும் 33 2 சித்திகளையும் 18 A2B சித்திகளையும் பெற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சாதனை படைத்துள்ளது. பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களான ஜமுனானந்தா பிரணவன் மற்றும் ஜமுனானந்தா சரவணன் ஆகிய இரட்டை சகோதரர்கள் மாவட்ட மட்டத்தில் முதல் 2 இடங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அத்துடன் விஞ்ஞான பிரிவில் 22 பேர் 3 சித்திகளையும் 13 பேர் 2 சித்திகளையும் 6 பேர் A2B சித்திகளையும் பெற்றுள்ளனர். பௌதிக விஞ்ஞான பிரிவில் 27 பேர் 3 சித்திகளையும் 15 பேர் 2 சித்திகளையும் 11 பேர் A2B சித்திகளையும் அடைந்துள்ளனர். மேலும் வணிக பிரிவில் ஒருவர் 3 சித்திகளையும் 2 பேர் 2 சித்திகளையும் 2 பேர் A2B சித்திகளையும் பெற்றுள்ளனர். கலைப்பிரிவில் 2 பேர் 2 சித்திகளை அடைந்துள்ளனர். இதேவேளை உயிரியல் தொழில்நுட்ப பிரிவிலும் இயந்திரவியல் தொழில்நுட்ப பிரிவிலும் தலா ஒருவர் 3 சித்திகளை பெற்றுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மன்னாரில் இருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில்
காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.